பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிஞ்சாலும் அதோட தாக்கம் இன்னும் முடியலைங்க. சோ நேத்து கூட பாத்தீங்கன்னா ஜாக்லின் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல நைட்டு தூங்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா தன்னோட ரசிகர்கள் கிட்ட ட்விட்டர் வாயிலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ எல்லா ரசிகர்களும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட பேசியிருப்பாங்க ட்விட்டர்ல. சோ நான் கூட கொஞ்ச நேரம் கேட்டேன். ஆனா எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா 11 மணி வரைக்கும் கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் கேட்க முடியல. ஆனா அவங்க கண்டினியூ தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கோவா கைஸ் அப்படின்னு ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா? ஜாக்லின், ரியான், சௌந்தர்யா, ஜெஃப்ரி இவங்க 4 பேரும் இருந்தாங்க. ஆனா ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் அது நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி பின்னாடியே போயிட்டு மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசி கோவா கேங்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாப்ல. இருந்தாலும் யார் என்ன சொன்னா என்ன, நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டு அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட கண்டினியூ ஆனவங்க தான் சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் நம்ம ரியான். சோ இப்ப அவங்க இன்ஸ்டாகிராம்ல அதாவது பாத்தீங்கன்னா ரியான், சௌந்தர்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் போர்டுல பாத்தீங்கன்னா கோவா கைஸ் அப்படின்னு போட்டு 3 பேத்தோட பேர் தான் போட்டிருக்காங்க. சோ ஜெஃப்ரிய அவாய்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியுது. சோ இவங்க எல்லாரும் ஜெஃப்ரிய அவாய்ட் பண்ணிட்டாங்க தன்னோட கேங்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜாக்லின் ட்விட்டர்ல லைவ்ல வருவாங்க. சோ யார் யாரெல்லாம் பேசணும்னு விருப்பம் இருக்கோ போயிட்டு நீங்க ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். பேசுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனாலும் பேசுறதையும் நீங்க கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.